ஓகேவா? வருவாரு. சார் 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 ஓகே சார் ஓகே கொஞ்சம் முன்னாடி மாண்புமிகு மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே, மரியாதைக்குரிய வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, மரியாதைக்குரிய வேலூர் சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய மேயர், மரியாதைக்குரிய துணை மேயர் உட்பட அனைத்து மக்கள் பிரதிநிதிகளே, இங்கே பெருந்திரளாக வந்திருக்கிற பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டுறவு துறையின் சார்பில் இங்கே ஏற்படுத்தப்பட்ட இந்த பெட்ரோல் பங்க் ஆனது வேலூரிலே ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் தான் இருந்து வந்தது. நம்முடைய பிரிக்கப்படாத வட ஆற்காடு மாவட்டத்தில் செய்யாறிலே ஒரு பெட்ரோல் பங்கும் வேலூரில் ஒன்றும் செயல்பட்டது. பின்னர் ஆற்காடுல ஒன்று இருந்தது. இப்ப 4வது பெட்ரோல் பங்காக இந்த காட்பாடியிலே அமைய வேண்டும் என்ற மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் அவர்களுடைய சீரிய முயற்சியால் இங்கே இந்த பெட்ரோல் பங்க் நல்லபடியாக ஏற்படுத்தப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இன்று அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள கூட்டுறவுத்துறை JR உட்பட அனைத்து அலுவலர்களுக்கும் பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் கூறி அமர்கிறோம். நன்றி. தற்பொழுது கொஞ்சம் போனெல்லாம் பின்னாடி எடுங்கண்ணா. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி இருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி IAS அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய வேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு நண்பர் கார்த்திகேயன் அவர்களே, விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் அவர்களே, வேலூர் மாநகராட்சியுடைய மேயர் திருமதி சுதா ஆனந்தகுமார், துணை மேயர் சுனில்குமார், மண்டல குழு தலைவர் திருமதி புஷ்பலதா வன்னியராஜ், ஒன்றிய தர்மேந்திர மேக்கோரா, விஜய் சந்துரு மற்றும் ஐயப்ப திருகுண ஐயப்பதுரை அவர்கள் ஆகிய அனைவருக்கும், குழுமி இருக்கிற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். ஒரு பெட்ரோல் பங்கை திறப்பது கூட இவ்வளவு பெரிய விழாவாக கொண்டாடுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த விழா அரசாங்கத்தினுடைய சார்பிலே இந்த பெட்ரோல் பங்க் நடத்தப்படுகிறது. மக்களுக்கு சரியான அளவோடு தரத்தோடு கூடிய பெட்ரோலை வழங்குவது இதனுடைய நோக்கம். அப்படியானால் தரத்தோடு வழங்காதவர்கள் உண்டா என்றால் உண்டு. பல பேர்களை கொஞ்ச நேரம் எடுத்துவிட்டு கிருஷ்ணாலனை கலந்துருவார்கள்.
அப்படிப்பட்ட பங்குகளும் உண்டு. நேர்மை இல்லாத பங்கு உண்டா என்றால் உண்டு. சென்னையிலே ஒரு பங்கு இருக்கிறது. ரொம்ப நாள் கண்டுபிடித்தாங்க. நாம போய் வண்டியை நிறுத்தின உடனே ஒரு 2 பசங்க வந்து நம்ம வண்டியை முன்னையும் பின்னையும் துடைப்பான், கண்ணாடி துடைப்பான். நாம் அவனை பார்த்துக்கிட்டே எங்கே தொடங்கி தொடங்கிட்டு இருப்போம். ஆனால் 15 லிட்டர் போகிறதுக்கு 5 லிட்டர் போட்டு பெட்ரோல் கொண்டு வந்துடுவான். இது மாதிரி பண்ணுறத நாங்கள் லா காலேஜில் படிக்கிற காலத்திலே சேர்ந்து கண்டுபிடித்து அந்த பெட்ரோல் பங்கி க்ளோஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போல்லாம் நான் எப்போ பெட்ரோல் பார்த்தாலும் கண்ணு மீட்டர் எவ்வளோ கரெக்டாக இருக்குதான்னு பார்ப்பேன். ஆக அப்படி பார்த்து பெட்ரோல் போடுறது தான் கொடுமையான ஞானம். அதையெல்லாம் தனிப்பட்ட சில பேர் செய்யலாம், ஆனால் சர்க்கார் செய்யாது. எனவே தரமானதாகவும் நேர்மையானதாகவும் உங்களுக்கு வாடிக்கைக்காரர்களுடைய திருப்தி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த பெட்ரோல் பங்க் செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி பல்வேறு பிரச்சனைகளை பேசுகிற நேரம் வருகிற இன்னும் காலம் வர இருக்கிறது. அந்த காலத்தை பேசிக் கொள்ளலாம் என்பதை எடுத்து சொல்லி நான் இந்த விழாவு கலைஞர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். வந்து உங்களுக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். நன்றிங்க. அடுத்ததாக கூட்டு பெட்ரோல் பங்க் வர வேண்டும் என்று அவ்வப்போது அமைச்சர்களிடம் ஆலோசனை சொல்லி வேலூர்ல இருந்து ஏன் காட்பாடியில் சொல்லி அவருடைய முயற்சியில தான் இந்த பெட்ரோல் பங்க்